சார், இப்ப நெல் கொள்முதல் நிலையங்கள்ல லஞ்சம் வாங்கப்படுது, இல்ல வந்து கையூட்டு வாங்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது இப்ப மட்டும் இல்ல, பல ஆண்டுகளாவே இருக்கு. நம்ம ஆட்சியில சேர்த்தே குற்றச்சாட்டு சொல்றாங்க. இல்ல, இப்ப விவசாயி அவர்கள் அவர்களே சொல்லட்டாங்க. எந்த ஆட்சி காலத்துல விவசாயிகள் இருக்கிற மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் வாங்கப்பட்டது, எப்படி தொடங்கப்பட்டதுன்றத ஐயா அவர்கிட்ட கேளுங்க. தொடர்ச்சியா இப்ப தம்பி தோழர் சொல்ற மாதிரி கடந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்துல இதை வாங்கப்பட்டது உண்மைதான் சார். அந்த எவ்வளவு வாங்கினாங்க? எவ்வளவு வாங்கினாங்க? 40 ரூபாய் மூட்டைக்கு வாங்கினாங்க. 40 ரூபாய் வாங்கினாங்க. 40 வாங்கல. ஆமா சார். தவறான குற்றச்சாட்டு. சரி, இது தவறான குற்றச்சாட்டு. உங்களை வாங்கதான் சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, உட்காரு 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 சொல்றாங்க. உட்காரு உட்காருங்க. நாங்க புரோக்கர் வச்சு எடுத்தோமா? சரி அண்ணா, பதில் அண்ணா. அண்ணா புரோக்கர் இப்ப ஓகே, அது ஓகே. இல்ல இல்ல உட்காரு தம்பி. இல்ல உட்காரு உட்காரு உட்காருங்க 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 ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு? இல்ல இல்ல ஐயோ, தயவு செய்து ஒன்னு புரிஞ்சுக்கணும். அதிமுக சார்ந்த புரோக்கரா செயல்பட்டு விவசாயிகள் இருந்து யாரும் நெல் கொள்முதல் இது வரைக்கும் செஞ்சது இல்ல. ஓகே. இதே போல இப்ப பயிர்கள் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மழையால் சேதம் அடைகிற மாதிரி அதிமுக அரசாங்கம் சேதம் அடைந்தது இல்ல. மூட்டைக்கு இவர் சொல்றது இவர் தவறான செய்தி பதிவிடுறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல மூட்டைக்கு வாங்கவில்லை. இப்பதான் கடந்த 3-4 ஆண்டுகளாக தான் இந்த நெல் கொள்முதல்ல அவங்க 50 ரூபாய் வாங்குறாங்க. 50 ரூபாய் வாங்குறது இப்ப. அது இல்லாத விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் நெல் கொள்முதல் செய்யறதே கிடையாது. இவங்க ஒரு புரோக்கர் வச்சுக்குவாங்க, அது மூலியமா நெல் கொள்முதல் வசூல் பண்ணுவாங்க. அப்புறம் தான் இவங்க அதிலே போடுவாங்க. அப்படியான சிக்கல்கள் இருக்குது. 20 மூட்டை 30 மூட்டை வச்சுக்கலாம், வாங்கவே முடியாது. அது இவங்களே வாங்கிக்குவாங்க. அதே போல மக்காச்சோளம் அதிமுக அரசாங்கத்துல 2900 ரூபாய் மூட்டை இருந்துச்சு. இன்னைக்கு 1800 ரூபாய் 1500 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியான சூழல் இருக்குது. விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விளைநிலம் பூரா இவங்க ரியல் எஸ்டேட் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்க யாரும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. தீர்வு இப்ப அந்த இவர் சொன்ன இது கட்டப்பட்டு இருக்குது. வருகிற அதிமுக அரசாங்கம் வருகிற காலத்துல அந்தந்த யூனியனுக்கு ஒன்றியத்துக்கு கிட்டத்தட்ட 10 கிராமங்களுக்கு ஒரு பகுதியில கண்டிப்பாக நெல் கொள்முதலிடம் அந்த மூட்டைகளை பாதுகாப்பதற்காக அந்த கிடங்கு கண்டிப்பா கட்டப்படும். ஏற்கனவே சின்னசாலை கட்டி இருக்கிறோம், கள்ளவிசை கட்டி இருக்கிறோம், கட்டப்பட்டு இருக்கு. அது முழுவதுமாக கொள்முதல் செய்கிற அளவிற்கு அத்தனையும் பாதுகாக்கிற அளவுக்கு கட்டப்படவில்லை. வருகிற ஆட்சிகள் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பா கட்டுவார். விவசாயிகளுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் விவசாயிகளை கரும்பு நெல்லு திமுக பரவாயில்ல. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் திறமையா பதில் சொல்றாரு. ஆனா அவர் திறமையை பாராட்டி மீண்டும் சீட்டு கொடுத்திருந்தா நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். இல்ல இல்ல அது வேணாம் இல்ல இல்ல இது அவங்க கட்சி விவகாரம். அது ஏற்கப்படாது. அது எதுக்கு தேவையே இல்ல. இங்க அது தேவையே இல்ல. உட்காருங்க. விவசாயி தவறான ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு. இது ஏற்கப்படாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல விவசாயிகள்கிட்ட மோட்டார் பம்ப் செட்டுக்கு நாராயணசாமி நாயுடு ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா குறைச்சு கொடுங்கன்னு கேட்டாரு. 87 வரையில எம்ஜிஆர் கொடுக்கல. 89ல 3வது முறையாக முதலமைச்சர் முத்தமிழறிஞர் இலவச மின்சாரத்தை ஒரு மூட்டைக்கு 20 லட்சம் மோட்டார் நேரடியா பதிலுக்கு வாங்க. ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் வாங்குறதா சொல்றாங்க. தவறான தகவல். அது சொல்லுங்க. அது என்ன சொல்லுங்க? நெல் பாதுகாப்பு செட் இல்லங்கறாங்க சார். அது அதாவது அவர் சொல்றது 2011ல தொடங்குச்சு. அது இப்ப தொடருதுன்னு சொல்றாரு. ஆட்சியில தொடங்குச்சுன்றாரு. அப்படி ஒரு தவறு நடந்தால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரசு ஒரு பொழுதும் அனுமதிக்காது. யாராக இருந்தாலும் சட்டம் பாயும். ஆனா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஒண்ணு சொன்னாரு. அதாவது விளைச்சல் நிறைய இருக்கு, வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னாரு. காரணம் இடுபொருளும் இலவச மின்சாரமும் கூடுதலா கொடுக்கிறோம், விவசாயம் கூடுதலா விளையுது. சரி, ஓகே. நன்றி. நெல் கொள்முதல் நிலையங்கள் சம்பந்தமாக 4 கட்சிகளும் பதில் சொல்லிருக்காங்க. மக்கள் இங்க நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நேரலையில லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் முடிவு செய்வார்கள் எந்த பதில் ஏற்புடையதாக இருக்கு அப்படிங்கறத நம்ம மக்கள் மன்றத்தில் வெளிப்படையா வச்சாச்சு. நன்றி. எது உண்மை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுக்கு தெரியும். அவ்வளவுதான்.